வெல்கம் டு ONG கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 10 பெஸ்ட்டு சீக்ரெட் அண்டு ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ சேனலில் போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கே தான். இதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தேவைப்படுவார். உங்கள் ஃப்ரெண்டை இங்கே வர சொல்கிறீங்க. வந்துட்டு அந்த லாரிக்கு முன்னே உட்கார சொல்லிட்டு இந்த இடத்துல ஏறுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண தான் வரும். இந்த இடத்தாண்ட கரெக்டாக இப்படி உட்காந்துக்கோங்க. எனிமையால் உங்களை அடிக்கவே முடியாது. அடித்தாலும் இந்த ட்ரக்கு மேலே தான் புல்லட்லாம் போடும். அப்படியே நீங்கள் எகிரி நின்று எனிமையை அடிச்சிடலாம். அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நேராக வேகமாக ஓடிட்டே இருங்க. இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஆளில் போட்டு வந்து வீடியோவை பாருங்கள். நான் போகிற மாதிரி 2 கிலோவால் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கிலோவால், இங்கே ஒரு கிலோவால். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு குடுன்னு மேலே போங்க. வேகமாக குடுன்னு ஓடுங்க. நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும். அப்படின்னா இனிமேல் உங்களை பார்க்க முடியாது. நேராக இங்கே வந்துட்டிங்கன்னா எகிரிங்க குதிங்க. அவ்வளோதான். குளோவால் மேலே வந்துடுவீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நின்று எனிமையை பழப்பழம் பழக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் எனிமி ஓடி வருவான். நல்லா டப்புன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சீக்கிரமாக சூழ்ந்து வந்துடும். அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான ட்ரிக்கு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 கிலோவால் ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வால் போட்டேன். இன்னொரு வால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல போடுங்க. அவ்வளோதான். இன்னொரு 3வது வாலையும் கரெக்டாக போட்டுருங்க. இந்த இடத்துல போட்டுருங்க. இதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தேவையில்லை. நீங்கள் ஸ்கோப் வச்சு இந்த கார்னருக்கு ஏறினீங்கன்னா ஏறிடலாம். ஆனால் இது பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வீணிட்டேன். அடுத்த டைம் ஸ்கோப் வச்சு பண்ணால் ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டை தான் கூட்டாகணும். டேய் வாடா, இங்கே உட்காரா. டேய் பாட்டே வாடா டேய், இங்கே வாடாங்க. வாடா டேய், டக்குன்றா வர சொல்லி உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு ஸ்கோப் போட்டுக்கோங்க. மேலே ஏறிட்டு ஸ்கோப் போட்டு ஏறுங்க. நான் ஸ்கோப் போடாமல் ஏறினேன். எனக்கு ஸ்கோப் போடாமல் ஏறினா ஏற முடியும். நீங்கள் போடும்போது ஸ்கோப் போட்டு ஏறுங்க. அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் தான். இந்த ட்ரிக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஆனால் இதுதான் சூப்பரான ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஏறி இந்த இடத்துல குதிக்க பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு வரல. 2வது டைம் பார்த்தீங்கன்னா குதிக்க பார்த்தேன். அதான் கரெக்டாக குதிச்சிட்டேன். இந்த இடத்தாண்ட நீங்கள் கண் எடுத்து டப்புன்னு எனிமையை போட்டு காட்டுன்னு காட்டலாம். அடுத்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே வந்துடுங்க. ஃபேக்ட்ரி மேலே நான் போடுற மாதிரி க்ளோவால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு 3 க்ளோவால் போட்டுக்கோங்க. நான் ஏறுற மாதிரியே ஏறிக்கோங்க. அப்படியே ஏறிக்கிட்டு இந்த 2 கம்பிக்கு நடுவில் அப்படியே ஏறினா அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே குதிக்கும் போது பார்த்து குதிங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நானே தப்பிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கீழே அந்த மாதிரி வெள்ளை க்ளோவால் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் க்ளோவால் தப்பாக போட்டேன். அப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு க்ளோவால், மேலே ஏறுற மாதிரி ஒரு க்ளோவால் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவசரத்தில் நான் குதிக்க பார்த்தேன், ஆனால் போக முடியல. அப்புறமேட்டு ஏறி இங்கே நின்று இங்கே ஒரு க்ளோவால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மேலே வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் 1v4 ஆடும் போதெல்லாம் உங்கள் டீம்மேட்ஸ் எல்லோரும் இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி டக்குன்னு மேலே வந்துடுங்க. அப்படின்னா தான் எனிமி இங்கே கீழே நம்மளால் தப்பிக்க முடியும். இல்லைனா நம்ம செத்துருவோம். அப்புறமேட்டு அடுத்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் தான். பீக்குக்கு இந்த மாதிரி 2 க்ளோவால் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ஏற பாருங்கள். இந்த கார்னரில் ஸ்கோப் போட்டு ஏற பாருங்கள். ஆனால் இதுக்கு கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் தேவைப்படுவார். உங்கள் ஃப்ரெண்டை வர வச்சு உட்கார வச்சு ஏறுங்க. என் டீம்மேட்டை நான் வர வச்சு உட்கார வச்சு ஏற சொன்னேன். அதே மாதிரி நானும் அவர் உட்கார வச்சு ஏறிட்டேன். அடுத்து வந்தோடனே கன் எடுத்துகிட்டு உங்கள் டீம்மேட் இந்த மாதிரி கீழே ஒரு க்ளோவால் போட்டு எகிரி வச்சுருங்க. அப்படின்னா க்ளோவால் போடாமல் எகிரி வைக்கலாம். அப்படியே கரெக்டாக இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு எனிமையை போட்டு பொழப்பொழன்னு பொழக்கலாம். நீங்கள் மட்டுக்குன்னு இந்த சைடு வர எல்லா எனிமையும் அடித்து போட்டுடலாம். இன்னும் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள். அடுத்த ட்ரிக்கும் பீக்கில் தான். இந்த இடத்துக்கு வந்துடுங்க. கரெக்டாக இந்த இடத்த இங்கே ஒரு டஸ்ட்பின் குப்பை தொட்டி இருக்கும். இந்த குப்பை தொட்டி முன்னாடி இப்படி ஒரு க்ளோவால் போட்டுருங்க. க்ளோவால் போட்டு உங்கள் ஃப்ரெண்டை இப்படி வர சொல்லி உட்காந்துக்கோங்க. நான் ஏன் க்ளோவால் போட சொன்னால் அப்படின்னா தான் உங்களால் கீழே விழ முடியாது. இந்த இடத்துல படுக்க பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக படுத்துக்கிங்க. முன்னாடி இருக்கிறது உங்களை தடுத்துரும். எனிமி புல்லட் விட்டாலும் அந்த செடி மேலே தான் படும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து போட்டு தாக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவில் போட்டு இந்த மாதிரி 2 க்ளோவில் போட்டுருங்க. இன்னொரு க்ளோவிலே கீழே ப்ளேஸ் பண்ணுறங்க. நேராக வீட்டு மேலே ஓடுங்க, குடுகுன்னு ஓடுங்க. நேராக ஓடி போயிட்டு இந்த அப்படியே இங்கேருந்து கீழேருந்து அந்த கரெக்டாக அந்த க்ளோவல் மேலே குதிங்க. க்ளோவல் மேலே குதிச்சுட்டு ஸ்கோப் எடுத்துக்கோங்க. ஸ்கோப் எடுத்துகிட்டு கரெக்டாக ஏறுங்க. மேலே ஏறிட்டு கரெக்டாக அந்த வீட்டு மேலே குதிச்சிருங்க. அவ்வளோதான். அந்த வீட்டு மேலே குதிச்சிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை யாராலையுமே அடிக்க முடியாது. யாராலையும் தொடக்கூட முடியாது. அவ்வளோதான். அடுத்த ட்ரிக்கு பார்த்துக்கலாம் வாங்க. அதே இடம் தான். அதே இடத்துல இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோவல் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு என் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தன் கோளாராட்டம் க்ளோவல் போட்டு விட்றான். க்ளோவல் உடச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டை நிற்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஏறிக்கோங்க. அவ்வளோதான். டாப் 10 பெஸ்ட்டு ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க. வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு.